ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலை 8 o'clock தான் எழுந்தேன். டான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஜிம்மை குவிட் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துச்சு வாக்கிங் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னா டெய்லி 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். இந்த பெட்ஷீட்டோட லிங்க் நிறைய பேர் கேட்டிங்க. இது ஹிந்திக்கார பையிட்ட பேரம் பேசி வாங்கினது. மதியம் லஞ்சுக்கு ரைஸ் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். வீட்டில் கம்மியாக தான் பாத்திரம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பாஸ்தா செஞ்சுட்டு மதியம் எக் ரைஸ் செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுப்பில் ரைஸ் ஒரு சைடு வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹேர்ல நல்லா சிக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். சிக்கு எடுக்கிறதுக்கு எப்பயுமே இந்த உடன் கம் தான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணிப்பேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மிச்சம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். குளிச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கேஸ் சிம்மில் வச்சுட்டு தான் போவோம். அது வரைக்கும் ரைஸ் பொறுமையாக குக் ஆகிட்டு இருக்கும். வந்து சாதத்தை வடிச்சிட்டு பாஸ்தா ஒரு பக்கம் வேக போட்டுட்டேன். பாஸ்தா எனக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸ்லாம் துருவி போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எக் ரைஸ் பேக் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு லேட்டாக வரதுனால மறுநாளுக்கு தேவையான எந்த காய்கறி வாங்கி வைக்க முடியல. நாளைக்கு சாம்பார் வைக்கலன்னா அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படி மார்னிங்கே வாங்கி வைக்கிறதுனால நைட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து எனக்கு ஃபஸ்ட்டாலே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு பரதநாட்டிய கிளாஸ் கிடையாது. எங்கள் மேம்க்கு காலையில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. இனிமேல் பொங்கல் முடிஞ்சு தான் போவேன்னு நினைக்கிறேன். கம்மிங் சாட்டர்டே ஊருக்கு போகிறேன். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரே டிஃபன் பாக்ஸுங்கிறதுனால அதையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.